கண் தெரியாத மூதாட்டியின் சொத்து போலி ஆவணங்கள் மூலம் அபகரிப்பு. படப்பை சார் பதிவாளர் அலுவலகத்தில் நடந்த பத்திரப்பதிவு மோசடி அம்பலம். இடத்தை மீட்டு தரக்கோரி குடும்பத்துடன் மூதாட்டி கலெக்டர் அலுவலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டம். காஞ்சிபுரம் மாவட்டம் நடுவீரப்பட்டு ஊராட்சியை சேர்ந்த 80 வயதான மூதாட்டி கீதா சீதாமாள். இவரின் தந்தையின் பூர்வீக சொத்தான 56 சென்ட் இடத்தை கடந்த நவம்பர் மாதம் 7ஆம் தேதி வேறொரு நபருக்கு கீதா சீதாமாள் விற்பனை செய்துள்ளார். இந்த நிலையில் கீதா சீதாமாளின் போலி கையெழுத்திட்டு அதே மாதம் நவம்பர் 15ஆம் தேதி கீதா சீதாமாள் விற்பனை செய்வது போல் வேறு ஒருவருக்கு கிரையப்பத்திரம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒரே சொத்தை ஒரே வாரத்தில் இருவருக்கு கிரையப்பத்திரம் செய்து படப்பை சார் பதிவாளர் அலுவலகத்தில் மோசடி நடைபெற்றுள்ளது. இந்த நிலையில் முதலில் இடத்தை வாங்கிய நபர் சீதாமாளிடம் பணத்தை திரும்ப கேட்கும் பொழுது தான் தன்னுடைய நிலத்தை மோசடியாக வேறு ஒருவருக்கு மாற்றியது தெரியவந்துள்ளது. அதேபோல் கீதா சீதாமாளின் சித்தப்பா சுப்பிரமணியம், ராமதாஸ் ஆகியோரின் சொத்துக்களை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனை அடுத்து முறைகேடுகளையும் கீதா சீதாமாளின் பெரியப்பா மகன்கள் கண்ணன், ஜெகநாதன் ஆகியோர் தான் போலியாக ஆவணங்களை தயாரித்து தங்களது பெயரில் சொத்தை மாற்றியது தெரியவந்துள்ளது. இதையடுத்து இது தொடர்பாக கீதா சீதாமாள் ஸ்ரீபெரும்புதூர் வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியருக்கு 3 முறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் இன்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மகன், மகள், பேரன், பேத்திகளுடன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் அழைத்து சென்றனர். மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் 4வது முறையாக புகார் மனு கொடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட வருவாய் அலுவலர் விசாரணை நடத்த உத்தரவிட்டார். மூதாட்டியின் வாரிசுதாரர் அல்லாத ஒன்றுவிட்ட பங்காளிகளின் மகன்கள் மோசடியாக சொத்தை அபகரித்ததும் அதற்கு உடந்தையாக இருந்த படப்பை சார் பதிவாளர் அதிகாரிகள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டோர் புகார் மனு அளித்துள்ளனர். குறிப்பாக ஒரு சமானி மக்கள் தங்களது நிலத்தின் பட்டா பெயர் மாற்ற வேண்டும் என்றால் மாத கணக்கில் எழுத்தடிக்கும் இந்த நிலையில் இதுபோன்ற மோசடிக்கு துணை போகும் வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். வித்தோம். அது என்ன பண்ணாங்க, இவங்க நவம்பர் 15ஆம் தேதி இன்னொருத்தர் பேருக்கு போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி சர்வேரும் விவோவும் சேர்ந்து போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி எங்களை ஏமாத்திட்டாங்க. எங்களுக்கு இப்ப அந்த எங்களுக்கு வேணும். மொத்த சொத்து 3 பேர் சொத்து. கோபால் நாயுடு, பெருமாள் நாயுடு, கேசவ நாயுடு. எங்க அம்மா கேசவ நாயுடு வாரிசு, மற்ற பெருமாள் நாயுடு, கோபால் நாயுடு வாரிசுலாம் இருக்காங்க. எங்க 3 பேருடைய தாத்தாங்க சொத்தை தான் எங்க ஏமாத்தி எங்க அம்மாவுடைய அண்ணன் ஏமாத்தி வாங்கியிருக்காங்க. அவங்க பேர் கண்ணன். அவங்க தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு இப்போ அந்த இடம் நீங்கள் தான் மீட்டு கொடுக்கணும். எனக்கு அதுக்கு யாரும் இல்லை. எங்கள் அம்மாவுக்கு நான் மட்டும் அம்மாவுக்கு கண்ணு தெரியாது. நான் மட்டும்தான் அம்மா பார்த்துக்கணும். அதனால நீங்கள் தான் எதுனா ஹெல்ப் பண்ணுங்கள். முழுக்க விவோவும் சர்வரும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. இதை மூலயமா தான் அவங்க தான் பண்ணுறாங்க. காரணமே இதுக்கு அவங்க 2 பேர் சேர்ந்து தான் செய்யற. லஞ்சம் வாங்கிக்கிட்டு போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி எங்களுடைய இதெல்லாம் ஏமாத்துறாங்க. எங்களுக்கு ஒரிஜினல் எங்க கிட்ட இருக்கு. எங்களுதும் அவங்களும் வாங்கி கூட பாருங்க. யார் மேல தப்பு இருக்குன்னு நீங்களே பாத்துக்கோங்க. நாங்களும் ஒரிஜினல் டாக்குமெண்ட் தரோம். அவங்க கிட்டே அந்த டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கி பாருங்க. அது என்னன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஊர்லயே விசாரிங்க. கோபால் நாயுடு, பெருமாள் வாரிசுலாம் இருக்கு. அவங்க கிட்டே கேளுங்க இது யாருடைய சொத்து அப்படின்னு. எட்டியாபுரத்துல கேட்டப்ப சொல்லுவாங்க வாரிசே இல்ல அப்படின்னு பண்ணுங்க. இதுதான் எங்க அம்மா. எங்க அம்மா கேசவ நாயுடு வாரிசு. இவங்க சொத்துக்கு மெயின் காரணமே இவங்க தான். இவங்களுக்கு கண்ணு தெரியாது. இவங்க தான் எல்லாத்தையும் ஏமாத்தி நான் இல்லவே இல்லன்னுட்டாங்க. நம்ம பொண்ணே கிடையாது அப்படின்னுட்டாங்க. அதுக்காக இப்போ எத்தனை முறை மனு கொடுத்தீங்க? நாங்க 2 முறை மனு கொடுத்துருக்கோம். ஆனா எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் தெரியல. இந்த வாட்டி விசாரிக்கிறோம். உள்ள உட்காருங்க. டைரக்டா நாங்க உட்காந்துட்டோம். இங்க உண்ணாவிரதம்னு சொல்லிட்டு எல்லாருமே 3 பேர் வாரிசு உட்காந்துட்டோம். உட்காந்து அப்புறம் சார்லாம் என்ன சொன்னாங்க, டிஆர்ஓ வந்தாரு, நீங்கள் உள்ளே வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் பார்த்து பண்ணுறோம், பேசுகிறோம், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க.